போர் தெய்வம் என்றாலே கோபம், அழிவு ஆகியவற்றின் மொத்த ரூபமாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. நீதி மற்றும் நேர்மையின் சின்னமாகவும் திகழலாம் என்பதை எடுத்துக்காட்டிய போர் தெய்வம்தான் டயர். நோர்ஸ் புராணத்தின்படி நீதியின் உருவமாக கருதப்படும் டயர் தெய்வங்களின் தந்தையான ஓடினின் மகன் என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் அது முழுமையாக உண்மை அல்ல. மிகவும் பழமையான பொயட்டிக் எடா நூலில் இடம்பெறும் ஹைமிஸ்க்விடா என்ற பாடலின்படி டயர் ஹைமிர் எனப்படும் ராட்சசனின் மகனாக குறிப்பிடப்படுகிறார். தன்னுடைய இளமை காலத்தில் ஜோட்டன்ஹெய்ம் எனப்படும் ராட்சசர்களின் உலகில் வளர்ந்தார் டயர். சிறுவயதிலிருந்தே நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தார். ராட்சச உலகில் நடக்கும் பல தீமைகளை கண்டு அவர்களிடமிருந்து விலகத் தொடங்கினார். அந்த காலத்தில்தான் ஓடினை அவர் சந்திக்க நேர்ந்தது. முதல் சந்திப்பிலேயே டயரின் நல்ல குணங்களை அறிந்த ஓடின் அவர் ராட்சச உலகில் இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று உணர்ந்து தெய்வங்களின் உலகமான அஸ்கார்டிற்கு அழைத்து செல்கிறார். நோர்ஸ் புராணத்தின்படி ஒருவர் தெய்வமாக ஆக வேண்டுமெனில் அவன் பிறப்பிலேயே தெய்வ குலத்தில் பிறந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவனுடைய குணமும் நேர்மையான வாழ்க்கையும் அவரை தெய்வ நிலைக்கு உயர்த்துகின்றன. இதற்கான உதாரணமாக ஓடினையும் குறிப்பிடலாம். ஓடினின் தாய் ராட்சச குலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவரது ஞானமும் செயல்களும் அவரை ஏசிர் தெய்வங்களின் தலைவராக உயர்த்தின. அதேபோல் டயரும் ஏசிர் தெய்வ இனத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். தெய்வங்களுக்கு மத்தியில் அவருக்கென்று நல்ல பெயர் உருவானது. அந்த மதிப்பை காக்கும் வகையில் அவர் எப்போதும் நடந்து கொண்டார். இந்த நிலையில்தான் ஓடினின் மகன் தோருடன் டயருக்கு நெருங்கிய நட்பு ஏற்பட்டது. தோருடன் இணைந்து பல பயணங்களை மேற்கொண்டார். தன்னுடைய இனமாக இருந்தாலும் குழப்பத்தை ஏற்படுத்திய ராட்சசர்களை தோருடன் சேர்ந்து எதிர்த்து போராடினார். இந்த செயல்கள் தெய்வ உலகத்தில் அவருக்கு பெரிய மதிப்பை ஏற்படுத்தினாலும் அவரது பிறப்பிடமான ஜோட்டன்ஹெய்மில் அவர் துரோகியாகவே பார்க்கப்பட்டார். குறிப்பாக டயரின் தந்தையான ஹைமிர் மகனின் இந்த செயல்களால் கடும் கோபமடைந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் கடல் தெய்வமான ஏகிர் தெய்வங்களுக்கு ஒரு பெரிய விருந்து வைக்க முன்வந்தார். ஆனால் அத்தனை தெய்வங்களுக்கும் மதுபானம் காய்ச்சுவதற்கு அவரிடம் போதுமான அளவு பெரிய அண்டா இருக்கவில்லை. யாராவது ஒரு மைல் ஆழமுள்ள ஒரு பெரிய அண்டாவை கொண்டு வந்தால் மட்டுமே என்னால் விருந்து அளிக்க முடியும் என்று அவர் நிபந்தனை விதிக்கிறார். தெய்வங்கள் அனைவரும் என்ன செய்வது என்று யோசித்த போது டியர் ஒரு யோசனை கூறினார். தனது தந்தையான ஹைமிர் எனும் ராட்சதனிடம் பிரம்மாண்டமான ஒரு அண்டா இருப்பதாக கூறினார். ஆனால் ஹைமிர் தேவர்களின் எதிரி என்பதால் அதை எளிதாக தரமாட்டான் என்பதையும் அவர் எச்சரித்தார். இருந்தும் அந்த அண்டாவை கொண்டு வர டியரும் வலிமை மிக்க தாரும் ராட்சதர்களின் உலகமான ஜோட்டுன்ஹெய்மிற்கு சென்றார்கள். அங்கு டியர் 90 தலைகள் கொண்ட தன்னுடைய பாட்டி மற்றும் அவரது அழகான தாயாரை சந்தித்தார். டியரின் தாய் அவர்களை மறைத்து வைத்து ஹைமிர் வரும் வரை காத்திருக்கச் சொன்னாள். ஹைமிர் வந்ததும் தேவர்களைக் கண்டு கோபமடைந்தான். அவர்களை சோதிக்க ஒரு சவால் விட்டான். அவனிடம் ஒரு மந்திர கோப்பை இருந்தது. அதை உடைப்பவர் மட்டுமே அண்டாவை எடுத்துச் செல்ல முடியும் என்று கூறினான். தார் அந்த பாத்திரத்தை எதன் மீது மோதி உடைக்க முயன்றாலும் அது உடையவில்லை. இறுதியில் டியரின் தாய் ரகசியமாக தாரிடம் அதை ஹைமிரின் மண்டையிலேயே அடித்து உடை, அதுதான் உலகின் கடினமான பொருள் என்று கூறினாள். தாரும் அவ்வாறே செய்ய கோப்பை சிதறியது. தோல்வியை ஒப்புக்கொண்ட ஹைமிர் அந்த அண்டாவை தூக்கச் சொன்னான். டியர் அதை தூக்க முயன்று தோல்வியடைந்தார். இறுதியில் தார் அந்த 1 மைல் ஆழமுள்ள அண்டாவை தனது தலைக்கு மேல் தூக்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். வழியில் ஹைமிர் தனது ராட்சத படைகளுடன் அவர்களை தாக்க வந்தபோது தார் தனது சுத்தியலால் அவர்களை அழித்தார். தெய்வங்களுக்காக எவரையும் எதிர்க்க துணிந்தவர் டயர். அப்படிப்பட்ட டயரின் வாழ்க்கையையே மாற்றியது லோக்கியின் அரக்க குழந்தைகளில் ஒன்றான ஃபென்ரீர் என்றே கூற வேண்டும். ஃபென்ரீர் என்பது லோக்கிக்கு பிறந்த ஒரு மாபெரும் ஓநாய். பிறந்தபோதே எதிர்காலத்தில் தெய்வங்களின் தலைவரான ஓடினை விழுங்கும் என்று ஒரு தீர்க்க தரிசனம் கூறப்பட்டது. இதை அறிந்த ஓடின் அதை தன் கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணி தெய்வ உலகமான அஸ்கார்டிற்கு கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தார். காலப்போக்கில் தெய்வங்கள் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அந்த ஓநாயின் வளர்ச்சியும் வலிமையும் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அதை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் என்று எண்ணிய தெய்வங்கள் அதை அடக்கி வைக்க முடிவு செய்கிறார்கள். நேரடியாக ஃபென்ரீரிடம் கூறினால் அது சம்மதிக்காது என்பதை அறிந்த தெய்வங்கள் சூழ்ச்சியாக ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். உன் வலிமையை நாங்கள் சோதிக்க விரும்புகிறோம்.
என்று விளையாட்டாக அதனிடம் கூறுவது போல ஒரு சிறிய கயிறால் அதை கட்டினார்கள். ஆனால் அது சர்வசாதாரணமாக அதை பிரித்துவிட்டது. இவர்கள் பலமுறை முயன்றார்கள். இரும்புச் சங்கிலியாலும் கட்டினார்கள். ஆனால் அதை கட்டி வைக்க முடியாமல் போயிற்று. ஒரு சாதாரண அசைவில் எல்லா சங்கிலிகளையும் தூள் தூளாக உடைத்தது. இறுதியாக தெய்வங்கள் குள்ளர்களான ட்வார்ஃப்கள் வாழ்ந்த பாதாள உலகத்திற்கு சென்று அவர்களின் உதவியுடன் கிளைப்னிர் என்ற மந்திரச் சங்கிலியை தயாரித்தார்கள். அது பார்ப்பதற்கு மெல்லிய பட்டு துணி போன்றிருந்தாலும் மிக வலிமையானது. அந்த சங்கிலி பூனையின் நடையின் சத்தம், மலையின் வேர், கரடியின் நரம்புகள், மீனின் மூச்சு போன்ற உலகில் இல்லாத விசித்திரமான பொருட்களால் தயாரிக்கப்பட்டது. அதனால் அதை எவராலும் உடைக்க முடியாது. அந்த மந்திர கயிற்றை பெற்ற தெய்வங்கள் ஃபென்ரீரை ஆள் நடமாட்டம் இல்லாத லெய்திங்கி தீவிற்கு அழைத்துச் சென்று, இது இறுதி சோதனை, இந்த கயிற்றையும் நீ உடைத்தால் உன் வலிமையை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று கூறி அதை கட்ட முயன்றார்கள். ஆனால் ஃபென்ரீருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. நீங்கள் என்னை ஏமாற்ற முயற்சிக்கிறீர்கள். இந்த தீவில் வைத்து என்னை கட்ட முயற்சிப்பது ஏன்? அதனால் இந்த கயிற்றால் என்னை நீங்கள் கட்ட வேண்டாம். தெய்வங்கள் வற்புறுத்தி கேட்டபோது அது ஒரு நிபந்தனை விதித்தது. சரி, என்னை நீங்கள் ஏமாற்றவில்லை என்றால் உங்களில் ஒரு தெய்வம் என் வாயில் உங்களுடைய கையை வையுங்கள் என்றது. இதை கேட்ட தெய்வங்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். எல்லோரும் பின்வாங்கிய பொழுது ஒரு தெய்வம் மட்டும் முன்னால் வந்தார். அவர்தான் டயர். தனக்கு ஆபத்து என்று தெரிந்தும் தைரியமாக தனது வலது கையை ஃபின்ரீரின் வாய்க்குள் வைத்தார். தெய்வங்கள் எல்லோரும் இணைந்து கயிறால் கட்டிய போது ஃபின்ரீர் அதை கழட்ட முயற்சி செய்தது. அப்போதுதான் தன்னை அவர்கள் ஏமாற்றிவிட்டார்கள் என்று அறிந்து கோபப்பட்டு டயரின் கையை ஒரே கடியில் கடித்து துப்பியது. அந்த நாளிலிருந்து டயர் தனது வலது கையை இழந்தார். ஆனால் அந்த தியாகம் தெய்வங்களுக்கு துணிச்சல் என்றால் என்ன என்பதை காட்டியது. யாரும் செய்ய துணியாத காரியத்தை தன்னலமின்றி செய்து நோர்ஸ் புராணத்தில் துணிச்சலின் அடையாளமாக திகழ்பவர்தான் போர் தெய்வமான டயர். தனது ஒரு கையை இழந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் பல போர்க்களங்களுக்கு சென்று வெற்றி வாகை சூடினார் டயர். அவர் ஒற்றை கையால் வாள் சுழற்றும் பொழுது எதிரிகள் எவராலும் அவருக்கு முன்னால் கூட நிற்க முடியவில்லை. அந்த ஒற்றை கையே அவருக்கு முழு பலத்தையும் அளித்தது. இப்படி இருக்கையில்தான் நோர்ஸ் புராணத்தின் இறுதி யுத்தமான ராக்னரோக் ஆரம்பமானது. அங்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு எதிரிகள் வந்தார்கள். டயருக்கு எதிரியாக வந்தது கார்ம். கார்ம் என்பது சாதாரண நாய் அல்ல, நரகத்தின் நுழைவாயிலை காக்கும் ஒரு ராட்சத மிருகம். இது பார்ப்பதற்கு பென்ரீரை போலவே கொடூரமானது. அதன் நெஞ்சு பகுதி எப்போதும் இரத்தத்தால் சிவந்திருக்கும். ராக்னரோக் தொடங்கும் போது அதுவரை சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த கார்ம் தனது கட்டுகளை உடைத்துக் கொண்டு போர்க்களத்திற்கு வந்தது. விக்ரீதர் என்ற சமவெளியில் போர் உச்சத்தில் நடந்து கொண்டிருந்த போது டயர் மற்றும் கார்ம் இருவரும் ஒருவரையொருவர் எதிரிகளாக தேர்ந்தெடுத்து போர் செய்ய ஆரம்பித்தார்கள். டயர் தனது ஒரு கையை ஏற்கனவே பென்ரீரிடம் இழந்திருந்தாலும் தனது இடது கையால் வாளை ஏந்தி அஞ்சாமல் போர் புரிந்தார். இருவருக்கும் இடையே நடந்த போர் மிகவும் கடுமையானது. டயர் தனது அபாரமான போர் யுக்தியால் கார்மை தாக்கி இறுதியில் அந்த மிருகத்தை கொன்று வீழ்த்தினார். ஆனால் கார்ம் சாவதற்கு முன்னால் டயரை மிக கொடூரமாக கடித்து குதறியது. அந்த படுகாயங்களால் கார்ம் இறந்த சில நிமிடங்களிலேயே டயரும் வீரமரணம் அடைந்தார். டயர் கார்மை தோற்கடித்த அதே சமயம் மற்றொரு பக்கம் ஓடின் பென்ரீரால் விழுங்கப்பட்டார். பண்டைய ரோமானியர்கள் செவ்வாய்க்கிழமையை அவர்களின் போர்க்கடவுளான மார்ஸின் பெயரால் டீஸ் மார்டிஸ் என்று அழைத்தார்கள். டயரும் நோர்ஸ் புராணத்தில் ஒரு போர்க்கடவுள் என்பதால் ஜெர்மானிய மற்றும் ஆங்கிலோ சாக்சன் மக்கள் மார்ஸிற்கு இணையாக டயரை கருதினார்கள். இதன் காரணமாக போர் தெய்வமான டயருக்கு செவ்வாய்க்கிழமையை ரோமியர்களைப் போலவே அர்ப்பணித்தார்கள். பழைய ஆங்கிலத்தில் டயரின் பெயர் தீவ் என்று அழைக்கப்பட்டது. தீவின் நாள் என்பது டீவஸ் டே என்று அழைக்கப்பட்டது. அதுவே மருவி இன்று நவீன ஆங்கிலத்தில் டியூஸ்டே என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில் நாம் இன்று நோர்ஸ் என்று அழைப்பது பண்டைய ஜெர்மானிய கலாச்சாரத்தின் ஒரு கிளையாகும். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தற்போதைய ஜெர்மனி மற்றும் வடக்கு ஐரோப்பாவில் வாழ்ந்த பழங்குடியினர் திவாஸ் என்ற கடவுளை வழிபட்டார்கள். இவரே பிற்காலத்தில் நோர்ஸ் புராண கதைகளில் டயர் என்று அழைக்கப்பட்டார். ஆரம்பகால வரலாற்றில் டயர் ஒரு சாதாரண கடவுள் அல்ல. அவர் ஒட்டுமொத்த ஜெர்மானிய பழங்குடியினரின் முதன்மை வானக்கடவுளாக இருந்தவர். இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் டியூஸ் என்று அழைக்கப்பட்ட இவரே பிரபஞ்சத்தின் தந்தையாகவும் ஒளியின் அதிபதியாகவும் கருதப்பட்டார். காலப்போக்கில் வைகிங் கலாச்சாரம் போர் மற்றும் ஆக்கிரமிப்புகளை நோக்கி நகர்ந்தபோது
தந்திரசாலியான ஒடின் முதன்மை இடத்தை பிடித்தார். இதனால் டயர் தனது தலைமை கடவுள் என்ற அந்தஸ்தை இழந்து ஒடினின் மகனாக கருதப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இருப்பினும் அவரது அசைக்க முடியாத வீரமும் நீதியும் அவரை ஒரு உன்னதமான போர்க்கடவுளாக மாற்றியது. குறிப்பாக உலகை அச்சுறுத்திய பென்ரீர் என்ற ராட்சத ஓநாயை கட்டுப்படுத்துவதற்காக அவர் தனது வலது கையை தியாகம் செய்த நிகழ்வு அவரை வீரத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. வெறும் வலிமையால் மட்டும் போர் புரிபவர் தோர், ஆனால் நீதிக்காகவும் தர்மத்திற்காகவும் போரிடுபவராக டயர் உருவெடுத்தார். நோர்ஸ் புராணத்தின்படி டயர் போர்க்கடவுள் மட்டுமல்ல, மந்திர குறிகளான ரூன்களின் அதிபதியாகவும் கருதப்படுகிறார். குறிப்பாக டி வடிவத்தில் இருக்கும் டிவாஸ் என்ற ரூன் குறியீடு அவருக்கே உரியது. பண்டைய போர் வீரர்கள் இந்த மந்திர குறிகளை போர்க்களத்தில் பயன்படுத்தினார்கள். பண்டைய நோர்ஸ் கவிதையான சிகிட்ரிஃபு மான்லியில் ஒரு வீரன் தனது வாளின் கைப்பிடியிலும் அதன் ஓரங்களிலும் டயர் குறியீட்டான டிவாஸ் ரூனை 2 முறை செதுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இப்படி செய்வதன் மூலம் அந்த வாள் போர்க்களத்தில் அதிக வலிமையை பெறும் என்றும் டயர் அந்த வீரருக்கு வெற்றியை தருவார் என்றும் நம்பப்பட்டது. வீரர்கள் தங்களின் கவசங்கள் மற்றும் உடைகளில் இந்த டி வடிவக் குறியீட்டை பொறித்துக் கொண்டனர். இது அவர்களுக்கு போர்க்களத்தில் மரண பயத்தை போக்கி துணிச்சலை கொடுத்தது. டயர் ஒரு நியாயமான கடவுள் என்பதால் அநியாயமாக போர் தொடுப்பவர்களுக்கு இந்த மந்திரம் பலிக்காது. தர்மத்தின் பக்கம் நின்று போரிடும் வீரர்களுக்கு மட்டுமே இந்த டிவாஸ் குறியீடு வெற்றியை தேடித்தரும். டயர் தனது கையை தியாகம் செய்தவர் என்பதால் அவரது குறியீட்டை பயன்படுத்தும் வீரர்கள் வெற்றிக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையும் இருந்தது. நீதியின் கடவுளாக இருக்கும் டயர் வைகிங் மக்களின் கொடூரமான போர்களை ஏன் ஆதரித்தார் என்ற கேள்விகள் பலருக்கு எழும். உண்மையில் நவீன காலத்தில் நாம் நீதி என்பதை அமைதி மற்றும் அறநெறியோடு ஒப்பிடுகிறோம். ஆனால் வைகிங் காலத்தில் நீதி என்பது சமூக ஒழுங்கு மற்றும் ஒப்பந்தங்களை மையமாக வைத்து அமைந்தது. ஒரு வைகிங் வீரன் தனது தலைவனுக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் அந்த சத்தியத்தை காப்பாற்ற அவன் போர் புரிய வேண்டும். அந்த சத்தியத்தை காப்பதே டயரின் நீதியாக கருதப்பட்டது. வைகிங்குகளை பொறுத்தவரை போர் என்பது வெறும் வன்முறை அல்ல, அது ஒரு புனிதமான சடங்கு. அவர்கள் அநியாயமாக ஒருவரை தாக்குவதாக நினைக்கவில்லை, மாறாக தங்கள் வலிமையை நிரூபிப்பதே சொர்க்கமான வால்ஹல்லா செல்லும் வழி என்று நம்பினார்கள். டயர் அந்த வீரர்களின் மன உறுதிக்கும் அவர்கள் காட்டிய ஒழுக்கத்திற்கும் கடவுளாக இருந்தார். வைகிங் சமுதாயத்தில் 2 பேருக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டால் அதை தீர்க்க ஹோல்ம்காங் என்ற முறையான போர் நடத்தப்படும். இதில் வெற்றி பெறுபவர் பக்கம் நீதி இருப்பதாக நம்பப்பட்டது. டயர் இத்தகைய சட்டப்பூர்வமான போர்களுக்கு அதிபதியாக இருந்தார். அவர் அராஜகமான வன்முறையை ஆதரிக்க மாட்டார், விதிகளுக்கு உட்பட்ட போரையே வழிநடத்துவார். வைக்கிங் வீரர்கள் போர்க்களத்தில் இறப்பதை ஒரு தியாகமாக பார்த்தார்கள். டயர் தனது கையை தியாகம் செய்தவர் என்பதால் ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்யும் வீரர்களுக்கு அவர் முன்மாதிரியாக திகழ்ந்தார். பழங்கால சட்டப்படி தன் குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இரத்தத்திற்கு இரத்தம் என்று பழிவாங்குவது நீதியாக கருதப்பட்டது. இத்தகைய பழிவாங்கும் போர்களில் டயரின் ஆசீர்வாதம் எப்போதும் இருந்தது. இந்த உலகம் வலிமையை மட்டுமே போற்றிய காலத்தில் நீதிக்காக தனது கையை தியாகம் செய்த ஒரே போர் தெய்வம் டயர். வெற்றி என்பது பலத்தால் மட்டுமல்ல, நேர்மையால், தியாகத்தால், கொள்கைக்காக போராடும் துணிச்சலால் கிடைக்கும் என்பதை நினைவூட்டும் தெய்வம் அவர். மறைந்து போன நோர்ஸ் புராணத்தின் இந்த நீதியின் போர் தெய்வம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? டயர் உண்மையில் போரின் கடவுளா அல்லது நீதியின் அடையாளமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற மறைக்கப்பட்ட புராண கதைகளை தெரிந்து கொள்ள என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு புராண கதையில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி.